வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கமலாதாஸ் எழுதின த ஃப்ரீக்ஸ் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமில் கமலாதாஸ் சொல்கிறாங்க, அவங்களுடைய லவரோட அவங்க படுக்கையில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தியே இல்லைன்றதை இங்கே வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு ஃப்ரீக்னால் ஒரு மாதிரியாக நடந்துக்கிற ஒரு தன்மையை தான் ஃப்ரீக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க அப்படி தான் நடந்துப்பாங்களாம். ஏன்னா அப்போது தான் அவர் இந்த பொண்ணு வித்தியாசமானவ இல்லை, இவ சாதாரண பெண் மாதிரி தான் இருக்கா அப்படின்றத அவன் அப்படி நினைக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் ஒரு ஃப்ரீக் மாதிரியே நடந்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி நானும் என்னுடைய லவரும் படுக்கையில் இருக்கும்போது அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஆவல் இருக்கும். ஆனால் என்ன நடந்தால் நம்ம என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா பல முறை அப்படி இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, ஒரு வாட்டியும் எங்களுடைய அந்த நெருக்கம் முடிஞ்ச உடனே ஒரு மாதிரி எனக்கு ஒரு டிஸ்கஸ்டாக அருவருப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவனுடைய விரலெல்லாம் என் உடம்பு முழுக்க போகும்போது அது ரொம்ப மெதுவாக என்னோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு அவர் ஒரு பேஷனட் ஆசையாகவும் இல்லை, ஒரு ஸ்கில்லாகவும் இல்லை. என்னை என்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை தூண்டுற அளவுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு என்னை எடுத்துன்னு போனால் தான் நாங்கள் 2 பேருமே திருப்தி அடைய முடியும். ஆனாலும் நான் நடிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இவரோட எனக்கு திருமணம் ஆகும்போதே கொஞ்ச நாள்லேயே எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, இவரோட என்னால் திருப்தியெல்லாம் வாழ முடியாது. நாங்கள் கொஞ்ச காலம் ஒன்றா இருந்துட்டோம். ஆனால் அந்த கொஞ்ச காலத்துலேயும் அந்த நெருக்கத்தில் வரக்கூடிய சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. சிஸ்டர்னால் நம்ம லேபரட்டரியை சொல்லுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அப்படி தான் இருக்குது, ஆனால் அதில் தண்ணி இல்லை. அந்த ஒரு பாம்பெல்லாம் நெளிஞ்சிட்டு இருந்தால் ஒரு அமைதி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. பாம்புங்களாம் நெளியும் போது எப்படி இருக்கும், அதுவும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட பேசிக்க மாட்டோம், வெறுமா செயலில் மட்டும்தான் இருக்கும். ஆனாலும் நான் ஃப்ரீக் மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா என்ன அவன் சாதாரண ஒரு பெண் மாதிரி தான் இவளும் இருக்கா அப்படின்னு நினைக்கணும் இல்லையா, அதனால் நான் அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். He talks, turning a sun-stained cheek to me. His mouth, a dark cavern, ways talcets of uneven teeth gleam. His right hand on my knee, while our minds are will to raise towards love. அதாவது அவர் பேசின்னு இருப்பார். அவருடைய அந்த சீக் இந்த வெயில் பட்டு அந்த சன்டான் இருக்கும் இல்லையா, அந்த பக்கம்தான் நான் இருப்பேன். அவரோட வாய் பார்த்திங்கன்னா ஒரு இருட்டான ஒரு கெவன் மாதிரி இருக்கும். பல்லெல்லாம் கூட அன்னீவனாக தான் இருக்கும், ஆனால் சிரிச்சிட்டு தான் இருப்பான். அவனுடைய ரைட் ஹேண்ட், வலது கை என்னுடைய நீ மேலே இருக்கும். எங்கள் 2 பேர் மனசுலையும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நினச்சிக்கிட்டு தான் இருக்கும். பட் தே ஒன்லி வாண்டர், ட்ரிப்பிங் idly over puddles of desire. Can this man with numble fingertips unleash nothing more alive than the skin's lazy hungers? எனக்கு நல்லா தெரியும், அதுக்கப்புறம் அவனோட விரல் என் உடம்பு முழுக்க போகும். ஆனால் என்ன, இந்த தோலோடைய அந்த சோம்பேறித்தனமான ஆசைகளை எழுப்பி விடுறது தவிர அந்த விரல்களால் எனக்கு ஒரு திருப்தி இருக்காது. Who can help us who have lived so long and have failed in love? யாரால தான் எங்களுக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்ய முடியும்? நாங்கள் இவ்வளோ வருஷம் ஒன்றா இருந்துட்டோம், ஆனால் இவ்வளோ வருஷத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த லவ்ன்றது ஒரு தோல்வியாக தான் என் கண்ணுக்கு தெரியுது. The heart, an empty cistern waiting through long hours, fills itself with coiling snakes of silence. என் மனசில் ஆசைகள் இருக்கு இல்லையா, அந்த ஆசையெல்லாம் எப்படி நிரம்பி இருக்குன்னா, வெறும் சத்தமே போடாமல் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு இருக்கிற பாம்புங்க இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஐ ஆம் அ ஃப்ரீக், நான் ஒரு ஃப்ரீக் தான். இட்ஸ் ஒன்லி டு சேவ் மை ஃபேஸ். ஏன் நான் ஃப்ரீக்குன்னு சொல்கிறேன்னா, என்னோடய முகத்தை நான் தானே காப்பாற்றிக்கணும். ஐ ஃப்ளாண்ட் அட் டைம்ஸ் அ கிராண்ட் ஃப்ளாம்பாயண்ட் லஸ்ட். ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நானே தப்பாக தான் வெளிப்படுத்தி காமிச்சிக்கிறேன். அதாவது அப்படி இல்லை, ஆனால் அந்த மாதிரி ஒரு வேடம் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை அவங்க முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.